தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் இந்திய ரூபாய் நாணயத்தின் தேவநாகரி குறியீட்டுக்கு பதிலாக ரூ என்ற தமிழ் வார்த்தையை தமிழ்நாடு அரசு முதன்மைப்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்திட பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த வீடியோவில் இந்திய ரூபாய் நாணயத்தின் குறியீடான தேவநாகரி எழுத்துக்கு மற்றும் லத்தீன் எழுத்தை இணைத்து உருவாக்கப்பட்ட லட்சணைக்கு பதிலாக தமிழின் ரூ என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசு ரூபாய் குறியீட்டை மாற்றியிருப்பதால் சட்ட பிரச்சனை இருக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடையாளத்திற்காக மட்டுமே தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் குறியீட்டை மாற்றம் செய்திருப்பதால் சட்ட சிக்கலுக்கு வாய்ப்பில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரூபாய் குறியீட்டை மாற்றினால் ஏழைகளின் வயிறு நிரம்பிவிடுமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு அதெல்லாம் திசை திருப்பணும். அதுதான் ரூவா ஏழை மக்கள் வயிறு கும்பி எரியுது. பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க? விலைவாசி குறையணும், மின்சார கட்டணம் குறையணும், அதுக்கப்புறம் பால் விலை குறையணும், அதுக்கப்புறம் வீட்டு வரி குறையணும், அதுக்கப்புறம் இது சொத்து வரி குறையணும், அதுக்கப்புறம் எல்லா வரி உயரும் குறையணும்னு தானே ஒரு இதே ஒரு மக்களே எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம சும்மா ரூன்னு போட்டா வயிறு ரொம்பிடுமா? ஏழைங்க வயிறு ரொம்பிடுமா? நம்ம ஏமாத்துற வேலை. இந்திய ரூபாய் குறியீட்டை தமிழ்நாடு அரசு மாற்றியதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய ரூபாய் குறியீட்டை உருவாக்கிய உதயகுமாரும் ஒரு தமிழரை என்றும் அவர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் தேவநாகரி குறியீட்டுக்கு பதில் ரூபாய் குறியீடு குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய அளவில் பின்பற்றுவதை தொடர்வதே கூட்டாட்சி என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் சுபாஷுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக தமிழுக்கு எதிரானது அல்ல என்றார். நான் கேட்கிறேன், இந்த ரூ எப்ப ஞாபகத்துக்கு வந்தது உங்களுக்கு? தமிழ்நாடு எத்தனை முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள்? எத்தனை முறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? திடீரென்று இந்த ரூ திடீர் பற்றி எங்கிருந்து வந்தது? ஆக தமிழகத்தில் உள்ள அத்தனை குற்றங்களையும் மறைப்பதற்கு இவங்களோட மரபணுவே தேச ஒற்றுமைக்கு எதிரானது. சுயநலமான நடவடிக்கைகள் இவையெல்லாம். தங்களுக்கு வேண்டும் என்றால் கச்சத்தீவை கூட தூக்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இவர்கள் ஒவ்வொரு அரசியல் நாடகமும் சுயநலம் மிகுந்த நாடகம். இன்று திடீரென்று தமிழ் பற்றி இவர்களுக்கு வந்திருக்கிறது. எத்தனை முறை மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள்? ஏன் அப்பொழுது இதை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை? திடீரென்று என்ன தமிழ் பற்றி வந்திருக்கிறது? ஆக தேசிய அளவில் ஒன்று பின்பற்றப்படுகிறது என்றால் அதை பின்பற்ற வேண்டியதுதான் பெடரல் செட்டப் என்று நாம் சொல்வது. ஆனால் ரூபாய் என்று வரும்பொழுது, அது தேசியத்திற்கான நோட்டு என்று வரும்பொழுது, அதில் தேசியம் என்ன பின்பற்றுகிறதோ அது இருப்பது தானே நல்லது. உடனே ஏதோ பாஜக ரூவுக்கு எதிரானது என்று இல்லை. ரூவுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. தமிழுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. உங்களை போன்ற போலி தமிழ் பற்றிற்கு நாங்கள் எதிரானவர்கள். போலி நாடகத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள். தமிழ் மொழியில் இல்லை என்பதால் தேவநாகரி குறியீட்டை பயன்படுத்தவில்லை என்று மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். லோகோல ரூபி சிம்பிள் தமிழ்ல மாதிரி போட்டிருக்கு. இஸ் தேர் எனி ரீசன் ஃபார் இட்? தேவநாகரி வேணாங்க. லாஸ்ட் டைம் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரூபி சிம்பிள் தான் போட்டோம். பட் திஸ் டைம் தேவநாகரி வேணாம் அப்படிங்கிறது. அண்ணாமலை என்ன சொல்றாரு? அவர் தமிழர் கண்டுபிடிச்சது அந்த ரூபி சிம்பிள். அதை ஏன் நீங்க விட்டுட்டு நிறைய தமிழர்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ண முடியாது. இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலேயே ரூபாய் லட்சணையை வடிவமைத்ததாக அதனை வடிவமைத்த தமிழரான உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 செய்தியாளர் சுசித்ராவுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார்.
2010ல ஒரு காம்படிஷன் நடந்தது மேடம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நடத்தினாங்க. அப்ப நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல என்னுடைய என்ட்ரி வின் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க நீங்க சொல்லி. ஏன்னா அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் இதெல்லாம் ஐடியாஸ் பார்த்து ப்ராபப்ளி தே செலக்டட் என்னுடைய டிசைன் செலக்ட் பண்ணி அது தென் தே இம்ப்ளிமெண்டட் இட். ஸோ இது வந்து இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நான் அதெல்லாம் யோசிச்சு இந்த டிசைனை வடிவமைச்சேங்க. ஸோ அதுல நான் பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள பல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து அதுல வந்து இந்த லாட்டின் ஸ்கிரிப்ட் அப்புறம் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அதை வந்து உருவாக்குனேன். ஸோ அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அன் அப்ரிவேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆர் ஃபார் ருபீஸ், அதுவும் இந்தியன் கரன்சியை தான் குறிப்பிடுது. அப்புறம் ரூபாய், ருபியா. ஸோ ரெண்டுமே அது வந்து இந்திய கரன்சியை குறிப்பிடுறதுனால அதை ரெண்டுத்தையும் மையமா வச்சு அதை நான் வடிவமைச்சேன்.